வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராகுவர். யோவான் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னாடி நம்ம வர முடியுமா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் எல்லாவற்றையும் விட்டு வாங்கன்றார். அப்ப எல்லாத்தையும் விட்டு வர்றது எதையெல்லாம் நம்ம விட்டு வர முடியும் இந்த உலகத்துல? ஒரு கேள்வி நமக்குள்ள எழுப்பி பார்ப்போம். அப்ப விடணும்னா என்ன காரியங்களாம் நம்மளால விட முடியும், எதையெல்லாம் நம்மளால விட முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் விட்டு தன்னை எளிமையாக்கி எளிமையின் ரூபமா இருந்தவர் ஒருவர் உண்டு. யார் அப்படின்னா பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. இன்னைக்கு அவருடைய சிறப்பான ஒரு நாள், பிரான்சிஸ் ஆஃப் அசிசி டே அப்படின்னு கொண்டாடுவாங்க. அதாவது இவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்துல பிறந்தார். இந்த செல்வந்தராக இருந்த இவர் என்ன செய்யறாருனாக்கா, ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு இந்த சொத்து சுகம் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதுல எல்லாம் நாட்டம் எனக்கு பிடிக்கல, உடைய சொத்து பணம் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு துறவு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், வீட்டை விட்டு வெறுமையாய் வெளியே வரார். வெளியே வந்தவர் பார்த்தீங்கன்னா இயற்கையோட அதிகமாக பழக ஆரம்பித்தார். செடி கொடி மரங்கள் பறவைகளை அதிகமா ரொம்ப நேசிச்சார். அப்ப இந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா இவர் உட்கார்ந்து இருக்கும்போது இந்த அநேக பறவைகள் பாடல்கள் பாடுவார், பறவைகள் தானியங்கள் போடுவாங்க, அந்த தானியங்கள் சாப்பிடும்போது இந்த பறவைகள்லாம் வந்து உட்காரும். அப்போ இவர் வந்து பறவைகள் வழியாக, இயற்கை வழியாக, செடி கொடி மரங்கள் வழியாக, சூரியன் சந்திரன் வழியாக இவர் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய ஆற்றலை இவர் வந்து வியந்து கொண்டே வராராம். இவரை பார்த்து அநேக வாலிபர்கள் என்ன பண்றாங்கனாக்கா, இவரை போல மாறும் நிறைய பேர் துறவு அவங்களும் கூட போட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து இவர் அதிக நேரம் தூங்குறதெல்லாம் குறைச்சு, தூக்கத்தை குறைத்து அதிக நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்போ இவருக்கு வருகின்ற பிரச்சனை இதெல்லாம் எப்படி உங்களால எதிர்கொள்றீங்க அப்படின் போது அவர் சொல்வாரா, ஏசு கிறிஸ்துவின் பாடு மரணம் இதுதான் எனக்கு வந்து பலன் கொடுக்குது என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லுவார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி, இவர் வந்து அசிசி ஊரை சேர்ந்த ஒரு பிரான்சிஸ். இவர் வந்து ஒரு சிறந்த இயேசுவனுடைய அந்த போதனைகளை எல்லா மக்களுக்கும், எளியவர்களுக்கும், பிற சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் இவர் என்ன பண்ணாரு, அழகாய் கற்பிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன சொல்ற, அழிந்து போகிற இந்த உடலில நீ இன்பமாய் வாழ்ந்துட்டு இருக்கிற, இந்த இன்பத்தை எல்லாம் நீ திறந்து வா, அப்போ உனக்கு அது கசப்பாய் தெரியும். நீ எதை கசப்பாக நினைக்கிறாயோ அது ஒரு நாள் உனக்கு இன்பமாக மாறும் அப்படின்னு ஒரு தத்துவத்தை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவருடைய திருநாளாய் இருக்கு. நமக்காக அவர் வந்து மரித்து இருக்கிறார். ஆகவே நமக்கு அழகான இந்த அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அவருடைய திருநாளை கொண்டாடி வருகிற நாம் அவரே போல இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் பின்னாடி அவர் ஊழியத்தை செய்வது நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவர்களுக்காய் நன்றியோடு போய் துதிக்கிறோம். நாங்களும் உமக்காய் ஊழியம் செய்ய எங்களை எடுத்து பயன்படுத்தும் மீட்பரை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.